விபத்து நேர்ந்தால் அதன் காரணத்தை கண்டறிய விமானத்தில் இருப்பது போல புழுதி பறக்க புயல் போல புறப்பட்டு செல்லும் ரயில் என்ஜினில் கருப்பு பெட்டி பொருத்தப்பட்டு டியூட்டி போட்டியில் முதல் பரிசை வென்ற ரயில் என்ஜினின் சிறப்பம்சம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வரலாற்று சிறப்புமிக்க ரயில் என்ஜின்களின் பராமரிப்பு பணிக்கு பெயர் போன ராயபுரம் பணிமனையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக உற்பத்தி செய்யப்பட்ட ரயில் என்ஜினை மேம்படுத்த பொறியியல் பிரிவினர் திட்டம் வகுத்தனர். அந்த வகையில் ரயில் ஓட்டுநர்களுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லாமல் முன்பக்கத்தில் தடுப்புக்கு மத்தியில் 2 கண்ணாடிகளை கொண்ட ரயில் என்ஜின் காதை கிழிக்கும் சப்தத்துடன் இரவு பகல் பாராமல் லோகோ பைலட்டுகள் ரயிலை இயக்கி வந்தனர். அந்த வகையில் சுமார் 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அதே கேபினை புதிய டிஜிட்டல் வடிவில் மேம்படுத்த ராயபுரம் லோகோ பணிமனை பராமரிப்பு பிரிவு அதிகாரிகள் திட்டமிட்டனர். Gradation contest held at Benares Locomotive Works. அது என்ன கான்டெஸ்ட்னா, ஒரு லோகோ பைலட் அடிஷனல் லோகோ பைலட் ரயில் இன்ஜின் ஓடும்போது ரயில் இன்ஜினுக்கு உள்ள எந்த இடம்లో அவர் உட்காருவாரோ రైల్ని ఓడవారు అంత ఎడం దట్ ఈస్ కాల్డ్ యాజ్ క్యాబ్. அந்த క్యాబ్లో லோகோ பைலட்டுக்கு அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு எல்லா ஃபீச்சர்ஸ் அவர் சேஃப்டியாக ஓடணும் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அவருக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். அந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் நம்ம டிசைன் பண்ணிட்டு இந்த லோகோமோட்டிவ் சதரன் ரயில்வேలో ஃபர்ஸ்ட் லோகோமோட்டிவ் நம்பர் 30333 அந்த லோகோமோட்டிவ்க்கு எல்லா ஃபீச்சர்ஸும் நம்ம கொடுத்துட்டு நம்ம கேப் அப்கிரேடேஷன் கான்டெக்ட்ல நம்ம போய் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். மிகவும் நேர்த்தியாக சிறப்பான தொழில்நுட்பத்தை கையாண்ட பொறியியல் பிரிவினர் குளிர்சாதன வசதி, வேகத்தை காட்டும் டிஜிட்டல் மீட்டர், பிரேக் சிஸ்டம், அகண்ட முன்பக்க கண்ணாடி, அசதி, அழுத்தம் இல்லாமல் இருக்க ரயில் ஓட்டுநர்களுக்கு தசைகளை சீராக வைக்க உதவும் இருக்கை, கழிவறை போன்ற சிறப்பான வசதிகளை உருவாக்கினர். ரயில் வளைவில் செல்லும் போது தொடர்ச்சியான ரயில் பெட்டிகளை கண்காணிக்க முன்னும் பின்னுமாக சிசிடிவி கேமரா, இதையும் தாண்டி விபத்து நேர்ந்தால் அதன் முக்கிய காரணத்தை கண்டறியக்கூடிய கருப்பு பெட்டி வசதியுடன் ராயபுரம் பணிமனையில் நேர்த்தியாக புனரமைக்கப்பட்டது. இந்த ரயில் என்ஜினானது இந்தியா முழுக்க உள்ள 16 மண்டலங்களிலிருந்து வரவழைக்கப்பட்ட 19 ரயில் என்ஜின்கள் கடந்த மாதம் 24ஆம் தேதி வாரணாசி பனாரஸில் நடைபெற்ற டியூட்டி போட்டியில் கலந்து கொண்டதில் ராயபுரம் பணிமனை பராமரிப்பு பிரிவில் மேம்படுத்தப்பட்ட ரயில் என்ஜின் முதல் பரிசை வென்றுள்ளது. ஒரு கேப் லோகோ கேப் அப்கிரேடேஷனில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம லோகோ எல்லாமே வந்து க்ரூ ஃப்ரெண்ட்லி ஃபீச்சர்ஸ். க்ரூ ஃப்ரெண்ட்லினா லோகோ பைலட் அண்ட் அசிஸ்டன்ட் லோகோ பைலட்ஸ்க்கு சேஃப்டி மூலமாக அவங்களுக்கு கன்வீனியன்ஸ் மூலமாக என்னென்ன இருக்கணும் ஃபீச்சர்ஸு, அந்த ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம லோக்கோவில் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். அப்படி இருந்தால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தான் லோகோ பைலட்டுக்கு வந்து ஒரு அவுட்டர் சைட் பார்க்கும்போது அவருக்கு ஒரு கன்வீனியன்ஸ் இருக்காது. ஆனால் அந்த லுக் அவுட் கிளாஸ் விண்ட்ஷீல்டு சொல்லுவாங்க, அந்த விண்ட்ஷீல்டு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், குட்டியாக இருக்கும். ப்ளஸ் அதில் ஒரு கார்டு வச்சுருப்பாங்க. ஸோ அது மூலமாக என்ன ஆகும்னா வியூ வந்து ரொம்ப அப்ஸ்ட்ரக்ட் ஆகிடும். எகெயின் வந்து லோக்கோ போக போக அதில் வந்து தூசி, டஸ்ட்டு, அந்த ரெயின் படும்போது என்ன ஆகும்னா டஸ்ட் அக்யூமுலேட் ஆகிடும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த லோக்கலில் நாங்கள் என்ன பண்ணிருக்கோம், அந்த 2 கிளாஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சிங்கிள் கிளாஸ் வித் டஃப் அண்ட் இட் இஸ் வந்து வல்போ பஸ்ஸில் அட்வான்ஸ்ட் காரில் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா சாண்ட்விச் 2 கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து 14mm கிளாஸு 6+8mm வித் யூவி ப்ரொடெக்ஷன் ஃபில்ம். அதில் என்ன ஆகும்னா 8mm கிளாஸ்னால் என்ன பண்ணாலும் ஒரு ஸ்டோன் கல் அடித்தாலும் ஒரு இரும்பு இது பண்ணாலும் அது வந்து உடையாது. ஒன்லி ஒரு டென்ட் மார்க் வந்தால் வரும், பட் எதுவுமே டேமேஜ் ஆகாது. ஸோ லோக்கோ வந்து டெஸ்டினேஷன் டு டெஸ்டினேஷன் போயிட்டு வந்துடும். நெடுந்தூர பயண கனவுகளுடன் இருக்கையிலும் படுக்கையிலும் பயணிக்கும் ரயில் பயணிகளை இழுத்துக் கொண்டு அளவில்லா முடிவில்லா பயணத்தில் முதல் பரிசை தட்டி தூக்கிய இந்த ரயில் என்ஜின் உண்மையாகவே டியூட்டிதான் என பலரும் வர்ணிக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சசிதரனுடன் செய்தியாளர் வினோத்குமார்.